யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நமக்கு பழக்கப்பட்டதான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கொடுத்ததற்கான ஒரு காரணம், ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு அவன் நித்திய ஜீவனை அடையும்படி. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலி பிதாவினுடைய அன்பு. பிதா தமக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பலியாக இந்த உலகத்தில் அனுப்பினார். யாருக்காக அனுப்பினார் என்று சொன்னால், கெட்டு போகிறவனுக்கு. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ பகுதியில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வினியாளிக்கு தான் வைத்தியம் தேவையே அல்லாமல் நல்லவனுக்கு தேவை கிடையாது. அப்போது இந்த உலகத்தில் யாருக்கு இயேசு தேவை அப்படி என்று சொன்னால், கேட்டுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, அக்கிரமக்காரருக்கு, துன்மார்க்கருக்கு, பாவிகளுக்கு, தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் அவனுக்கு தான் நரகம் அந்த வழி இருக்கிறது. அப்போ அவன் அந்த நரகத்தில் போய் செத்துறக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசுவை பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ இதுக்கு இந்த ஒரு பெரிய உதாரணம் என்னன்னு சொல்ல, லூக்கா சுவிசேஷத்திலே நாம் ஒரு தகப்பனை வாசிக்கிறோம். 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் துன்மார்க்கனாய் வாழ்ந்தவன், அவன் இளையகுமாரன். அதை பொதுவாக நாம் கிட்டகுமாரன் என்று சொல்லுவோம். மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலேயே இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இளையகுமாரன் வந்து தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டான். ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டு அவன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு, அவனுக்கு என்று உள்ள அந்த பகுதியை பங்கை வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போனான். துன்மார்க்கமாய் ஜீவித்தான், ஆஸ்திகள் எல்லாம் அழித்தான். எல்லாம் செலவழிந்த பின்பு அவனுக்கு உணவு கொடுக்க கூட யாரும் இல்லை, ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த தேசத்தினுடைய குடியானவன் ஒருவன் அவனுடைய பன்றிகளை மேய்க்கும்படியாக அவனை வேலைக்கு அமர்த்துகிறான். அவன் சாப்பாடு கொடுத்தானா, கூலி கொடுத்தானா, இடம் கொடுத்தானா, அதை குறித்து சொல்லப்படலை. ஆனால் ஒரு வசனத்தை தெளிவாக நாம் காண முடிகிறது. அவன் பசியாக இருந்தபோது பன்றிக்கு கொடுக்கிறதான அந்த தவிட்டை திங்கிறதுக்கு மனதாக இருந்தான். அதை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக இருக்கிறது. அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது, தன்னுடைய தகப்பனார் வீட்டை குறித்து புத்தி வருகிறது. அவன் நினைக்கிறான், என்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிறது, இருப்பிடம் இருக்கிறது, சம்பளம் கிடைக்கிறது, ஆனால் நானோ பசியால் வருந்துகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அந்த தீர்மானம் என்னவென்று சொன்னால், நான் இப்பொழுதே என்னுடைய தகப்பன இடத்துக்கு நான் போவேன், அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்பேன், அவரோடு நான் ஒப்புரவாவேன், அவரிடத்தில் நான் சொல்லுவேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உங்களுடைய வேலைக்காரரில் ஒருவராக நீ வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தவனாக அவனை கடந்து செல்கிறான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு விஷயம் தான். ஆனாலும் ஒரு காரியம் எனக்கு இந்த காலை வேளையிலே மிகவும் தெளிவாக புலப்பட்டது. அந்த பிதா, அந்த தகப்பனார் யார் மேலே அதிகமாக அன்புள்ளம் கொண்டவராய் இருந்தார் என்று சொன்னால், வீட்டில் இருந்து தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்து தன்னோடு கூட தன்னுடைய எல்லா வேலைகளையும் தெளிவாக செய்து தன்னோடு கூட இருந்ததான அந்த மூத்த மகனை அவர் அதிகமாக நேசிக்கவில்லை. கெட்டுப்போன மகன் அவன் திரும்பி வருகிறான். அவன் தூரத்திலே வருவதை கண்டு ஓடி போய் அவனை அணைத்து கொண்டவனாக, இதோ என்னுடைய மகன் காணாமல் போனான், திரும்பி வந்தான் என்று சொல்லி கொளுத்த கன்றுகளை அடிக்கிறார். அவருக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார், மினுக்கான வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார், கையிலே மோதிரம் போடுகிறார். அவனுக்கு ஒரு பெரிய அலங்கார பண்டிகையே கொண்டாடுகிறார். இதை பார்த்ததான மூத்த சகோதரன் வீட்டினுடைய வெளியே நின்று கொண்டு உள்ளே வருவதற்கு மனது இல்லாமல்
தன்னுடைய தகப்பனார் மேலே அவனுக்கு மன வருத்தம். அப்பொழுது அவன் கேட்குறான், இவ்வளோ காலம் நான் உம்மிடத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு நாள் கூட இப்படி செய்ததில்லையே. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வேசியின் இடத்துல செலவழித்து விட்டு வந்தவன் இடத்துல இவ்வளவாய் நீர் பாசம் காட்டுகிறீர் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், மகனே, நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். ஆனால் உன்னுடைய சகோதரனை காணாமல் போயிட்டான், எங்கேயோ போனான், எப்படியோ போயிட்டான், எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அவன் இன்னைக்கு வந்திருக்கான்ப்பா, காணாமல் போட அந்த உன்னுடைய சகோதரன், என்னுடைய இளைய மகன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு அதை விலைக்கு சொல்லுகிறார். அந்த விலைக்கு சொன்ன அந்த காரியத்தை அந்த சகோதரன் ஏற்றுக்கொண்டாரோ கொள்ளவில்லை தெரியல. ஆனாலும் இதில் இயேசு கிறிஸ்துடைய இந்த ஓமானத்திலே மிகவும் ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு. இந்த உலகத்திலே கெட்டு போகிறவர்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், இயேசுவினுடைய போதனைகளை இல்லை என்று சொன்னால் பிதாவினுடைய பிரமாணத்தை, வேத வசனத்தை கை கொள்ளாதவர்கள், இவர்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். எதற்காக நேசிக்கிறார் என்று சொன்னால், இவன் நித்திய நரகத்தை அடைந்து விடக்கூடாது, இவனுக்காக ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, பரலோக வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை இவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக அங்கலாய்க்கிறான். அருமையானவர்களே, இந்த செய்தியை என்னுடைய இருதயத்தில் காலையில் ஆண்டவர் எனக்குள்ளே தந்தபடினால்தான் இதை பதிவிடுகிறேன். அநேக நேரத்தில் நாம் பாவம் செய்கிறவர்களை பார்த்து அவன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லுகிறோம், பின்வாங்கி போனவனை பார்த்து அவன் பின்வாங்கி போய்விட்டான் என்று சொல்லுகிறோம், கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதவர்களுக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம். ஆனாலும் அவனுக்காக நம்முடைய மனம் பரிதவிக்கிறது இல்லை. இங்கே தான் நம்முடைய சத்தியம் அடங்கியிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், ஒருவன் இடறி விழுந்தால் என் மனம் எரியாது இருக்குமோ. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த ஆத்ம நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக என் மனம் தவிக்காது இருக்குமா என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு செல்லுகிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்டு நெறி தப்பி போனவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? அந்த விபச்சார ஸ்திரீயானவளை கையும் மையுமாக பிடித்து கொண்டு வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ போம்மா, இனி பாவம் செய்யாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தவறுகளையும் சகிக்கக்கூடிய ஒரு தன்மை இயேசுவினிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த இயேசுவினுடைய பரிபூர்ண அளவுக்கு வரும்படியாகத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சபையிலே தேவனுடைய செய்திகள் தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது விசுவாசத்தில் வந்த எல்லாரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி எபேசியர் 4:8 வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு பாவம் செய்கிறவர்களை பார்த்து இவன் பாவியாக இருக்கிறான் என்று ஒதுக்கி தள்ளுகிறவன் தவிர, இவன் பாவம் செய்கிறான், இயேசுவை அறிந்திருக்கிறான், பின்மாற்றக்காரன், இவன் ஊழியக்காரன், தவறி விழுந்து விட்டான், இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான், பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளுகிறவன் தவிர அவனுக்காக நாம் பரிந்து பேசுவது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவன் மேலே தான் தாராளமாக இருக்கிறது. எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கிருபை பெருகி இருக்கிறது. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் பெருக 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 அவனுக்கு ஆண்டவர் மறுபடியும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தானே தவிர அந்த கிருபையை அவன் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை அவன் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அந்த கிருபையை கொடுப்பதன் மூலமாக அவனை மறுபடியுமாக தன் பக்கமாக இழுத்து நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இதை தேவ சபை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், வேறுபட்ட ஜீவியம், அப்பம்புக்குதல், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுதல், தேவ சபையிலே தரித்திருத்தல், இது எல்லாம் அவசியம்தான். அதை காட்டிலும் மேலான ஒரு சுபாவம், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொல்லி மத்தேயுவில் எழுதப்பட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று, மிகவும் அவசியமான ஒன்று.
ஒருவன் வழி தப்பி போகிறான் என்று சொன்னால் அவனை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபில் நாம் வாசிக்கிறோம். எதுக்காக இந்த பதிவை போடுகிறேன்னு சொன்னால், அந்த தேவனுடைய அன்பு யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், எவன் ஒருவன் பாவத்துக்கு அடிமையாகி போய் பாவத்திலே உழன்று இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பும் ஆண்டருடைய உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானம் எடுத்த பின்பும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பும் எவன் ஒருவன் பாவத்துக்குள்ளே உழன்று கொண்டிருக்கிறானோ அவனை எப்படியாகிலும் தூக்கி எடுத்து விட வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய அன்பு அவன் மேல் தாராளமாக இருக்கிறது. அவன் மேல் கிருபை தாராளமாக இருக்கிறது. இதைத்தான் எபிரேயரில் வாசிக்கும் போது தைரியமாய் கிருபாசன்னத்து அண்டையில் நெருங்கி கிட்டி சேர கடவோம் என்று சொல்லி தெளிவாக எழுதுகிறார். என்ன அர்த்தம்? நீ பாவம் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் போய் ஒதுங்கி கிடந்துடாதப்பா, ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் அறிக்கையிட்டு தைரியமாக வந்துரு, அவர் உன்னை தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பது தான் அர்த்தம். அதுக்காக பாவம் செய்கிறவனுக்கு பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத நோக்கி இடம் கொடுக்கவில்லை. ஆனால் தேவ சபை தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய கிருபை பிரமாணத்தையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனுக்காக நாம் தேவ சமூகத்திலே மன்றாடி போராடி ஜெபிக்க வேண்டும். அவனுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும். அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டும். அவனை வெளியங்கரமான ஒரு பதிலாக ஆண்டவர் கொண்டு வருவார் என்று சொல்லி நான் நம்பி அவனுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டுமே அல்லாமல் அவனை ஊர் முழுவதுமாக தூற்றி தெரியக்கூடாது. அது தேவனுடைய சுபாவம் அல்ல. தேவனுடைய சுபாவம் அவனை தூற்றி திரிவது அல்ல. தேவனுடைய சுபாவம் குழியில் விழுந்து கிடக்கிறதன ஆட்டை தூக்கி எடுத்து நிறுத்துவது தான். தேவனுடைய சுபாவம் பாவங்களை மன்னிப்பது, அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அன்பினுடைய சுபாவங்களை அறிகிறோம். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். பவுல் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு யார் மேலே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், பாவத்துக்குள்ளே உழன்று கிடக்கிறவனுக்கு மேலே தான் தேவனுடைய அன்பு தாராளமாக இருக்கிறது. 1. 2வது, பாவமே செய்யாமல் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அவன் பொய்யன். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவானில் வாசிக்கிறோம், நான் எல்லாத்து விஷயத்துலையுமே சரியாக தான் இருக்கிறேன், நான் பாவத்தையே செய்யலை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் நான் ஒரு பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன். தேவனை பொய்யனாக்குகிறான், தேவ சத்தியத்தை பொய்யனாக்குகிறான். அவன் குறைகள் இருக்கிறது அவனிடத்திலே. அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியாக அவனும் பிரயாசப்பட வேண்டும். அதே நேரத்திலே பாவத்துக்குள்ளே உழன்று கிடக்கிறவனிடத்திலையும் அன்பாய் கரிசனையாய் போய் அவனை சாந்தமுள்ள உபதேசத்தோடு கூட பிசாசின் கண்ணீர் அகப்பட்டிருக்கிற அவனை வெளியிலே கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் தேவ சபையினுடைய உத்தரவாதம். தேவ சபையினுடைய உத்தரவாதம். தேவனுடைய சபை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சரீரம், தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அந்த சபையை அவர் அவ்வளவு எளிதாக கைவிட்டு விடுவது கிடையாது. கடைசி மூச்சு இருக்கும் வரை அவர் எப்படி ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாரோ, கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை அவர் எப்படி சிந்தினாரோ, அதுபோலவே கடைசி மணி துளி வரையிலும், கடைசி வினாடி பொழுது வரையிலும் ஒரு மனிதனை பாவத்துக்குள் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு போராடுவாரே தவிர அவனை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நெறிந்த நாணலை முறியாமல் இருக்கிறவர், மங்கி எறிகிற திரியை அணையாமல் இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிகிறவர்களே, சத்தியத்தை வாசிக்கிறவர்களே, சத்தியத்தை போதிக்கிறவர்களே, இந்த சத்திய பிரமாணத்தை, அன்பின் பிரமாணத்தை, கிருபையின் பிரமாணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவனை விரோதியாகவும் பார்க்கக்கூடாது, அவனை அப்படியே முழுமையாகவும் நம்பிவிடக்கூடாது. அவனுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்கள் அவனுக்காக முடக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் அவனுக்காக கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்க வேண்டும். என் சகோதரன், என்னுடைய சபையிலே தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் இருந்த என் சகோதரன், ஒரு சகோதரி பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டானே,
அவனை எப்படியாயிலும் அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு விடக்கூடாதே, அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நித்திய காலமாக அந்த எரிகிற அக்கினியிலே அங்கே போய் விழுந்து விடக்கூடாதே, அது சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட இடமாயிற்றே, அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் இல்லையே, அது அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் இல்லையே, அவனை எப்படி ஆயிலும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அவனிடத்துல போய் ஒன்றுமே நம்ம பேச வேண்டாம், அவனை குறித்தும் ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம். அவனுக்காக அந்தரங்கத்திலே என்னுடைய ஜெபத்தை என் ஆண்டவராய் இயேசு கேட்பார், என்னுடைய சகோதரனுக்காக நான் மன்றாடுகிற மன்றாட்டை தேவன் கேட்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவனுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டிய கடமை சபையின் மேல் விழுந்ததாக இருக்கிறது. அருமையானவர்களே, நான் நிறைய பேச வேண்டும், ஆனால் நிறைய பேசி அந்த சொல்லப்பட்ட சத்தியத்தின் உட்கருத்தை நான் மறைக்க முடிய விரும்பவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாக இந்த உலகம் கெட்டு போகாதபடி, ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தை உண்மையானால் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுக்காக இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், அவனை இயேசு நேசிக்கிறார். ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்று அவன் பின்மாற்றக்காரனாய் இருப்பானே, ஆனால் அவனுக்காகவும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த சிறிய செய்தியை தேவன் அங்கீகரிப்பாராக. இந்த செய்தி மூலமாக சத்தியத்தை நாம் அறிவோமாக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.